ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7-8 பயிற்சி 8.4 11ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. 8000 மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரத்தில் உடனே N(S) = 8000 எழுதிக்க. ஏன்னா மொத்த மக்கள் தொகை 8000. 1300 பேர் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள். அதை ஏன்னு வச்சுக்கிறோம். ஏ என்பது 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள். அப்ப N(A) = எவ்வளவு? 1300 பேர் 50 வயசுக்கு மேல இருக்காங்க. இந்த 8000 பேத்துல 1300 பேர் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களா இருக்காங்க. ஸோ அதுல அப்படியே P(A) கண்டுபிடிச்சிடலாம். N(A) by N(S) 1300 by 8000. இது என்னது? 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அடுத்தது மற்றும் 3000 பேர் பெண்கள். அப்ப Bங்கிறது பெண்களின் எண்ணிக்கை. N(B)ன்னு வச்சுக்கிறோம். N(B) = 3000 பேர் இருக்காங்க. அப்போ ஒரு பெண்ணை முதல்ல செலக்ட் பண்ண. P என்பது ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி. P(B) = என்னது? N(B) by N(S). 8000 பேத்துல 3000 பேர் பெண்கள் இருக்காங்க. ஸோ அது உரிய நிகழ்தகவு, பெண்களுக்கான நிகழ்தகவு கண்டுபிடிச்சிருக்கோம். யாராவது 50 வயதுக்கு மேற்பட்டவர்களை செலக்ட் பண்ற நிகழ்தகவு 1300 by 8000. பெண்களை செலக்ட் பண்ற நிகழ்தகவு 3000 by 8000. கேள்வி என்ன? மேலும் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் 30% பேர் இருக்காங்க. இந்த 3000 பெண்கள்ல 50 வயசுக்கு மேல இருக்கவங்க. 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் 30% கொடுத்துருக்காங்க. அப்ப 100க்கு 30 பேர் பெண்கள் 50%க்கு மேல இருக்காங்கன்னா 3000க்கு எவ்வளவு? ஓகே, 900 பெண்கள். 900 பெண்கள் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள். அப்ப 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு நிகழ்தகவும் கண்டுபிடிச்சிருவோம். P(A) intersection B 900 by 8000. ஓகே, இப்ப என்ன கேக்குறாங்க? தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர் பெண்ணாக அல்லது 50 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க. P(A) union B. முதல்ல P(A) plus P(B) ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு, அடுத்து பெண்களை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு, அடுத்து பெண்கள்ல 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள். அதான் அண்டு. முதல்ல என்ன? 1300 3000 மைனஸ் இது ரெண்டுமே சேர்ந்தது. இதுல பெண்களும் இருக்காங்க, 50 வயதுக்கு மேற்பட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அதை கழிக்கணும்.
கழிச்சோம்னா 3400. இதை 17 2 40. ஆன்சர் 17/40. பெண்ணாக மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க நிகழ்தகவு 17/40. ஓகே.